வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி சேனல். இந்த சேனலில் யாராவது புதுசாக உள்ள வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி நாம் இந்த வீடியோவை எடிட் பண்ண உக்காந்தாச்சு. இன்றைக்கி என்னோட ஃபுல் டே கிளீனிங் ரொட்டீன் கூடவே கொஞ்சம் என்னோட டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த vlog கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நம்ம ஹோம் மேக்கர்ஸ் வீடு ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 11 o'clock போல தான் இந்த vlogலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த vlog எடுத்து ஒரு 1 week ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நடுவில் எனக்கு ஃபீவர் ஆகி கோல்ட் ஆகி இப்போ கூட நான் பாருங்கள் வாய்ஸ் ஓவர்லையுமே லைட்டாக என் வாய்ஸ் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தூங்கியிருந்த பெட்ஷீட் எல்லாமே கொஞ்சம் மடிக்காமல் வச்சுருந்தேன். காலையில் கொஞ்சம் பரபரப்பாக போகும்போது அதை மடிக்கவே முடியாது. அதனால ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா நான் என்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்ஷீட் எல்லாமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். காலையிலேருந்தே பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சு ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப டெஸ்டெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு தான் லைட்டாக அங்கங்கே இருந்தது. அதனால் இருக்கிறத மட்டும் லைட்டாக தட்டி விட்டுட்டு அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்பப்போ லைட்டாக டஸ்ட் கீழே விழுறது. அண்ட் முக்கியமாக ஃபேனில் தான் ரொம்ப அழுக்காக இருந்தது. ஒரு மாதிரி அந்த ஒட்டடை நிறையா இருந்தது. பட் என்னால் சிங்கிளாலாம் அடிக்க முடியாது. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தட்டி விட்டுட்டு மற்றது எல்லாம் ஹஸ்பண்ட் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு எங்கே எட்டுதோ அதை மட்டும் லைட்டாக இந்த ஒட்டடெல்லாம் அடிச்சு விட்டுட்டேன். மேலே கட்டியிருக்க ஸ்டாரில் கீழே இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது. அது பயங்கரமாக அழுக்காக இருந்தது. அடிக்கும் போது தான் தெரியுது. ஃபுல்லாக அப்படியே ஒட்டடை ஃபுல்லாக என் தலையிலையும் என் மூஞ்சிலையும் தான் பட்டது. எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் என் தலையிலையோ அல்லது டவலும் எதுவுமே கட்டாமல் நான் பாட்டுக்கு ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஒட்டடை அடிக்கும் போது தலையில் மூஞ்சிலலாம் கவர் பண்ணிட்டு அடித்தா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு மாதிரி ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணிட்டோன்னா நான் போய் தலையோட கூட குளிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 yearக்கு பேக்கில் இந்த கிறிஸ்மஸ்க்காக இந்த ஸ்டார்ஸ்லாம் மேலே கட்டியிருப்போம். ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது கட்டினது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டில் ஒரு மேலே ஒரு 2-3 ஸ்டார்ஸ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் அந்தளவுக்கு கவர் பண்ணல. அதனால இதை கழட்டவே எங்களுக்கு மனசு இல்லை. அப்படியே சரி மேலேயும் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் மேலே பார்க்கும்போது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இந்த ஸ்டாரோட ஸ்டோரி சொல்லியே இங்கே பாதி விஷயத்தை விட்டுட்டேன். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹால் ரூம்ஸ் எல்லாமே கையோட ஒட்டடை அடிச்சு விட்டுட்டேன். எல்லா கிளிப்ஸுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கல. பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி கிளிப்ஸாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ டஸ்ட்டோட தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீனாக கூட்டினதுக்கு அப்புறமா துடைக்க வேண்டியதுதான். நம்ம வீடை ரொம்ப பாசிட்டிவாக நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் வராமல் எப்பயுமே நல்ல வைப்ரேஷன் வரதுக்காக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு. ஸோ நான் ஒரு அரை பக்கெட் தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுற ஜவ்வாது வாசனை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜவ்வாது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ப்ரே சென்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையோ எனக்கு ஜவ்வாது யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு சொல்கிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 to 3 drops அளவுக்கு ரோஸ் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் அதை அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கற்பூரம் ஒரு அரை கற்பூரத்தை நல்லா இடிச்சிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாப் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடு ஃபுல்லாக மூளைக்கு மூளை அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு தேவையில்லாத நெகட்டிவான வைப்ரேஷனாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸாக இருந்தாலுமே நமக்கு வீட்டில் அண்டாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கே இது ஒரு பெரியவங்க சொல்லி தான் தெரியும். அதனால் நான் ஒரு 2 months இது நான் இப்படி தான் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்க்குறவங்க யாராவது யூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை தான் வீடு துடைக்கணும், வெள்ளிக்கிழமை தான் துடைக்கணும்லாம் கிடையாது. அன்றைக்கி நான் வந்து துடைச்சேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் வந்து இந்த மாதிரி துடைச்சிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் வந்து அந்த மாதிரி டேஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு வழியாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு எல்லாமே க்ளீனாக வந்து துடைச்சி விட்டுட்டேன். வீடு பாருங்கள் அப்படியே பலன்னு அப்படியே வந்து கண்ணாடி மாதிரி ஜொலிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அழகாக வந்து துடைச்சாச்சு. அப்படியே வீட்டுக்கு வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் துடைச்சிட்டு அப்படியே வந்து நீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 2 hours பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தியாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோவை ஷார்ட்டாக ஒரு 13லேருந்து 14 நிமிஷம் வரைக்கும் நான் வந்து இதில் அப்படியே எடிட் பண்ணி போட்டிருப்பேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்ளீன் பண்ணி துடைச்சதுக்கப்புறமா கையோட ஜன்னலும் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அப்படியே ஜன்னலை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்ட்டனும் அப்படியே மாற்றிடலான்னு சொல்லிட்டு கர்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே விண்டோ ஸ்க்ரீன் எல்லாமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பெட் கவர் பெட்ஷீட் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்கேன். எனக்கு மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற இந்த விண்டோ கவர்ஸ் அப்புறம் பெட்ஷீட் இது எல்லாமே மாற்றினா தான் எனக்கு வந்து திருப்தியாகவே இருக்கும். அது என்னமோ அப்படியே பழகிட்டேன். ஒவ்வொரு டைம் வீடு இந்த மாதிரி ஒட்டடிச்சு கூட்டும் போதும் ஒவ்வொரு டைமும் வந்து மாற்றிடுவேன். மேக்ஸிமம் ஒரு 1 week அல்லது ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது இந்த பெட்ஷீட்லாம் மாற்றிடுவேன். பட் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா க்ளீன் பண்ணும் போதே கையோட எதையும் மாற்றிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொல்லிட்டு ஃபுல்லா வந்து மாத்திடுறது. ஒரு வழியா பில்லோ கவர்ஸ் பெட்ஷீட் இது எல்லாமே மாத்திட்டு அப்படியே வந்து ரூம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி கர்டன் வந்து போட்டாச்சு. மேக்ஸிமம் ஒரு 4 hours வரைக்கும் இந்த வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு வேலையை முடிச்சா இன்னொரு வேலை கையோடயே இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த சைடு பாருங்கள், இப்போ துணியெல்லாம் ஆல்ரெடி துவைச்சது இருக்குது, இதையும் இப்போ மடிக்கணும். அதனால் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு போய் பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை வந்து தொடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணதுனால ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இந்த க்ளீனிங் ஒர்க்குக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஃப்ரைடே அப்போ எடுத்த விலாக் தான். நான் ஒரு 1 டேக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி விலாக் வந்து அப்லோட் பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறமா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் என்னால் விலாக் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணவே முடியல. இப்போயுமே என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரகரன்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வீடியோவை இப்படியே வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்லோடே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி மேக்கப் மாதிரி வீட்டில் வந்து எப்பயுமே போடுறது தான். இது நான் அடிக்கடி வந்து மினி விளாக்ஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் அப்படிங்கிறதுனால மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோ வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணிப்பேன். பென்சில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் வச்சு தான் நான் டிஃபைன் பண்ணுவேன். அப்புறம் லிப் பாம் போட்டுட்டு கண்ணுக்கு எப்பயும் போல் மை வச்சுட்டு இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன்னா லைட்டாக இந்த மாதிரி இந்த என்ன கிளிப்புன்னு சொல்லுவாங்க தெரியலையே, பனானா கிளிப்புன்னு நினைக்கிறேன். பனானா கிளிப் வச்சு இந்த மாதிரி செக்யூட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன்.
அண்ட் ஃபைனல் டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அடிச்சுப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பேன். ஒரு வழியாக நான் நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் அப்படியே வந்து டீ வைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டேன். ஆல்ரெடி வந்து டீ வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு அந்தளவுக்கு கிளிப்ஸ்லாம் ஞாபகம் வரல. ஆல்ரெடி இருந்த டீயா அல்லது இப்போ தான் வச்ச டீயான்னு தெரியல. சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். 2 பேரும் வந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமாக ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அதனால சாமி ரூமில் வந்து சாம்பிராணியை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு சைடில் சாம்பிராணி போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து டெய்லியுமே சாம்பிராணி போடுற பழக்கம் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 2 நேரம் வச்சுட்ருப்பேன் சாம்பிராணி. காலையிலையும் சாம்பிராணி போடுவேன், ஈவினிங்லேயும் சாம்பிராணி போடுவேன். எனக்கு என்னமோ அந்த சாம்பிராணி ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஊதுபத்தி ஸ்மெல் பிடிச்சிட்டு இருந்தது. பட் இப்போ ஊதுபத்தியும் வச்சுருக்கேன். பட் எனக்கு இந்த கப் சாம்பிராணியோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமாக இப்போ நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சாம்பிராணி ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் சொல்கிறதுனால ப்ரமோஷன் நினச்சிக்காதீங்க. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். வந்து அப்படின்ற ஒரு வேர்டை வந்து இப்போ கூட பாருங்கள், அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சுக்கோங்க. நிறைய இடத்துல ஒரு ஃப்ளோவில் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோமான்னு பார்க்க முடியல. சாம்பிராணியில் போட்டதுக்கப்புறம் டீ குடிக்கிற கேப்பில் ஏதாவது மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் தேடிட்டு இருந்தேன். இந்த மூவி தான் வந்து யதார்த்தமாக வந்திருந்தது. எனக்கு இந்த முக்கியமாக சின்ன பிள்ளைங்க மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மூவி நேம் வந்து ஆர் யூ தேர் காட் இட்ஸ் மீ மார்கரெட்னு சொல்லிட்டு ஒரு மூவி. எப்படி இருக்கும்னு தெரியல, இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. சரி ஓகே அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக பார்ப்பேன்னு கூட தெரியல. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மூவி அவ்வளோலாம் பார்க்கல. ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே டின்னர் வாங்கிறதுக்காக வெளியே வந்துட்டோம் நானும் ஹஸ்பண்டும். ஸோ இன்றைக்கி ரொம்ப வேலை பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால சமைக்கலாம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog அண்ட் வீடியோ. மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.